ஹலோ, என்ன பம்பர் விழுந்திருக்கா? $1 மில்லியன்? எஸ்ன்னு சொல்லி நம்பர் 1 அமுக்குனா காசு அனுப்புவீங்களா? இந்த இப்பயே பண்றேன். எஸ். 12 seconds later. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்களா? காசு அனுப்புறேன், நீங்க இருக்கீங்களா? தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னா எடுக்காதீங்க. அது பெரும்பாலும் ஒரு ஸ்கேமரோட காலா தான் இருக்கும். அடடா, நான் காலை எடுத்துட்டேனே. அப்படியே அந்த காலை எடுத்தாலும் பேச்சு கொடுக்காதீங்க. எஸ்ன்ற வேர்டை சொல்லாதீங்க. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் டோன், இந்த ஒப்புதல் வார்த்தையை எடுத்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டை கூட ஹேக் பண்றதுக்கு வழி இருக்கு. ஐயோ, நான் எஸ்ன்னு வேற சொல்லிட்டேன். அப்படியே எடுத்து எஸ்ன்னு சொன்னா கூட அவங்க ஏதாச்சும் நம்பரை பிரஸ் பண்ண சொன்னா பிரஸ் பண்ணாதீங்க. நான் நம்பரையும் பிரஸ் பண்ணிட்டேனே. அப்படி நீங்க நம்பரை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க போனோட கால் ஃபார்வர்டிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்க போனுக்கு வர இன்கமிங் கால்ஸ் எல்லாம் ஸ்கேமர்ஸ் அவங்க போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மூலியமா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதனாலும் அவங்களால ஈஸியா ஹேக் பண்ண முடியும். அதனால அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னா காலை எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலும் எஸ்ன்னு சொல்லாதீங்க. அப்படியே எஸ்ன்னு சொன்னாலும் நம்பர் ஏதாச்சும் பிரஸ் பண்ண சொன்னா பிரஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த தொல்லையே வேண்டாம், எனக்கு இந்த போனே வேண்டாம். நான் அந்த காலம் மாதிரி ரோட்டரி போனை யூஸ் பண்ண போறேன். ஹலோ ஆபரேட்டர், என்ன கனெக்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்.